தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். நாம் இந்த ப்ரோக்ராமில் தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம், தேவ ராஜ்யத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம், பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலின் பிரகாரம் ஜெபிக்க போகிறோம். அதற்கப்புறமாக நாம் ஜெபத்தை குறித்த தேவ வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கவனிங்க, இந்த வாக்குத்தத்தம் ஜெபிப்பதற்கான ஒரு அழைப்பு, ஜெபிப்பதற்கான ஒரு கட்டளை. தேவன் தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய விருப்பத்தை இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த 2 வசனங்களையும் கவனித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கேளுங்க, ஒருவேளை கொடுத்தா கொடுப்பேன், கொடுக்கலன்னா கிடையாது, என் மூடை பொறுத்து. இன்றைக்கி நான் கொடுப்பேன்னு சொல்கிறேன், கொஞ்ச நாள் கழித்து மனசு மாறலாம், அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. ரைட். இந்த 2 வசனங்களையும் கவனிச்சிங்கன்னா இதில் ஒரு நிச்சயம் இருக்கிறது. இதில் ஒரு 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 குழப்பமான ஒரு வார்த்தைகள் இதில் கிடையாது. நடக்குமா நடக்காதா, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்ற அந்த இருமனத்துக்கு இங்கே இடமே இல்லை. கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ கேளு, நான் கொடுக்குறேன்றார். கேளுங்கள், கொடுக்கப்படும், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டிங்கன்னா கொடுப்பேன். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். அந்த வார்த்தைகளில் உள்ள நிச்சயத்தை கவனிங்க. ஜெபம் என்பது ஒரு கிறிஸ்துவ சூதாட்டம் கிடையாது. ஜெபம் என்பது நிச்சயம் வாய்ந்த ஒரு செயல், முழு நிச்சயத்துடன் ஈடுபட வேண்டிய ஒரு செயல். நீங்கள் ஜெபிக்க போகிறதுக்கு முன்னாடியே முழு நிச்சயத்தோடு, எதிர்பார்ப்போடு போக வேண்டும். நான் ஜெபிக்க போகிறேன், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், கேட்டு பதில் கொடுப்பார். அது என் சொந்த வாழ்க்கைக்கான காரியம்னாலும் சரி, இல்லை இப்போ தேசத்தின் காரியங்கள், தேவ ராஜ்யத்தின் காரியங்களுக்குனாலும் சரி, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். என் ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும் விதத்தில் தேசத்தில் மாபெரும் காரியங்களை செய்வார், தேவ ராஜ்யத்தின் காரியங்களை நிறைவேற்றுவார், மகிமையான கிரியைகளை செய்வார். கர்த்தர் என் சத்தத்திற்கு செவி கொடுப்பார், பதில் கொடுப்பார் அப்படின்ற ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். அப்போ அந்த 7ஆம் வசனத்திலே பார்க்குறோம், இந்த நிச்சயத்தை பார்க்குறோம். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். சரி, அது பத்தாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் பாருங்க, அதே பாயிண்ட்டு இன்னொரு விதத்தில் திரும்ப 8ஆம் வசனத்தில் சொல்கிறார். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஏன் கர்த்தர் திரும்ப சொல்கிறார்? இதை பெருசாக ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. இங்கே முதல்ல சொன்னதான் வேறு விதத்தில் திரும்ப சொல்கிறார் 8ஆம் வசனத்தில். ஏன் போன வருஷத்தில் என்ன சொன்னேன்னு மறந்துட்டேன் பிரதர். அப்படியா? இல்லை, கர்த்தருக்கு சரி, இந்த சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லணும். வேறு பாயிண்ட் இல்லை, மெசேஜில் ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது. சரி, அந்த பாயிண்ட்டே திரும்ப திரும்ப சொல்லுவோம். அந்த மாதிரியா? நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், சோஷியாலஜிக்குள்ள நல்லா ரொம்ப எக்ஸ்பர்ட். அவர் ஆக்சுவலாக நல்லா டென்யூர்டு பர்சன். அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். அவர் பார்த்திங்கன்னா ஒரே பாயிண்ட்டை 10 விதமாக சொல்லுவார். பாயிண்ட் ஒன்று தான், ஆனால் 10 விதமாக சொல்லுவார். ஏன் சார் ஒரே பாயிண்ட் இத்தனை விதமாக சொல்கிறீங்கன்னா, இப்படி எழுதுனா தானே உனக்கு மார்க் கொடுப்பாங்க. நீ இந்த பாயிண்ட்டை ஒத்த வரியில் இல்லை 2 வரியில் எழுதிட்டு போட்டேன்னா உனக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இது ஏதை நீ 10 விதமாக எழுது, உனக்கு மார்க் கொடுப்பாங்க அப்படின்னுவார். ரைட். ஹல்லேலூயா. புரியுதா? ஆனால் கர்த்தர் அந்த விதமாக இல்லை. எதுக்கு இப்படி சொல்கிறாருன்னா, இந்த வசனம் நம்முடைய இருதயத்தில் பதிக்கப்பட வேண்டும். இந்த வசனங்கள் மூலமாக சொல்லப்படுகிற அந்த கருத்து, அந்த சத்தியம் நம்முடைய இருதயத்தில் பதிய வேண்டும் என்பதற்காக, நாம் இந்த சத்தியத்தை இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இப்படி சொல்கிறார்.
இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆனால் சும்மா என்னத்தையோ பண்ணுவோன்ற மாதிரி இல்லை. பாருங்கள், நான் ஜெபிப்பேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், பதில் கொடுப்பார், எனக்கு உதவி செய்வார், தேசத்தில் பெருங்காரியங்களை செய்வார், தேவ ராஜ்யத்தின் காரியங்களை நிறைவேற்றுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிப்போம்மா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தகப்பனே, நீர் வல்லவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த மகா பெரிய தேவன். பிதாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், உன்னதவர், பெரியவர், சகல ராஜ்யங்களையும் ஆளுகிறவர். பிதாவை, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவை, எங்கள் இந்திய தேசத்துக்காக வருகிறோம். தகப்பனே, எங்கள் தலைவர்களுக்காக, எங்கள் தேசம், எங்கள் பட்டணம், எங்கள் மாநிலம், எங்கள் பட்டணம், நாங்கள் வசிக்கும் பகுதிகளுக்காக வருகிறோம். தகப்பனே, எங்கள் தலைவர்கள், அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பிரதானமான மக்களுக்காக வருகிறோம். தகப்பனே, நீர் இந்த தேசத்தை சரியான பாதையில் வழிநடத்த அவர்களுக்கு ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சம், திறமையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இவர்கள் எங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், மக்களுக்கு நன்மை செய்யட்டும். தகப்பனே, எங்கள் தலைவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை சரியான விதத்தில், சிறப்பான விதத்தில் நிறைவேற்ற நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்கள் தேசத்தில் நன்மையான காரியங்கள் போற்றப்படட்டும், நன்மையான காரியங்களுக்கு தக்க பலன் கொடுக்கப்படட்டும், தீமையும் துன்மார்க்கமும் தண்டிக்கப்படட்டும். பிதாவே, உம்முடைய நியாயம், உம்முடைய நீதி எங்கள் தேசத்தில் நிலைநாட்டப்படட்டும். பிதாவே, மற்ற தேசங்களை எப்படி சரியான விதத்தில் கையாள வேண்டும் என்ற ஞானத்தை எங்கள் தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். குறிப்பாக தகப்பனே, இஸ்ரவேல் தேசத்தை எப்படி கையாள வேண்டும், அமெரிக்க தேசத்தை எப்படி கையாள வேண்டும் என்ற ஞானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீரே ராஜாதி ராஜா, ராஜாக்களின் இருதயம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. தகப்பனே, பிதாவே, எங்கள் தலைவர்களின் இருதயத்தை நீர் சரியான பாதையில் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய திட்டங்கள், தேவ ராஜ்யத்தின் காரியங்கள், தகப்பனே, ஞானமான பாதைகளில் எங்கள் தேசத்தை வழி நடத்த நீர் எங்கள் தலைவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் தேசத்திற்கு நீர் ஏற்ற காலத்தில் மழையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். முன்மாறி பின்மாரியை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆசீர்வாத மழையை பரிபூர்ணமாக நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம், பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும், அதிகமாக உண்டாகட்டும். அருமையான தொழில்கள், கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கனைசேஷன்ஸ், ஸ்மால் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல், மீடியம் ஸ்கேல். பிதாவே, எல்லா அளவுகளிலும், எல்லா விதங்களிலும் அருமையான இந்த தொழில்கள் உண்டாகட்டும், உருவாக்கப்படட்டும். தகப்பனே, எங்கள் தேசத்தில் இருக்கிற விவசாயிகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தயவு பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் விவசாயிகள் சாகாமல் பிழைத்திருக்கட்டும். தகப்பனே, அவர்கள் ஒருவரும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. பிதாவே, நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் தேசத்தை நீர் செழிக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய பலத்தால் எங்கள் தேசம் பலமடையட்டும். பிதாவே, நீர் எங்கள் தேசத்தை கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்கள் தேசத்துக்கு விரோதமான தேசங்களுடைய திட்டங்களிலிருந்தும் அவருடைய சதிகளிலிருந்தும் எங்கள் தேசத்தை நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு விரோதமாக எடுக்கப்படும் எல்லா முயற்சிகளும், எல்லா ஆயுதங்களும், எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அவமாகி போவதாக. பிதாவே, உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு எங்கள் தேசத்தின் மீது உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்கள் தேசத்திற்கு ஒத்தாசை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். Hallelujah to Jesus. Praise you, Father. Praise you, Jesus. Glory be to God.
ஹalleluya to Jesus. பிதாவே, அமெரிக்க தேசத்துக்காக வருகிறோம். தாப்பனே, உம்முடைய கரம் பிரசிடென்ட் ட்ரம்ப் மீதும் அவருடைய கேபினட் மெம்பர்ஸ் மீதும் ஸ்டாஃப் மீதும் இருக்கட்டும், அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மீது இருக்கட்டும். பிதாவை, நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் அவர்கள் மூலமாக நிறைவேற்ற விரும்புகிற உம்முடைய ராஜ்யத்தின் திட்டங்கள் டோட்டலாக கம்ப்ளீட்டாக நிறைவேறட்டும். பிதாவே, அதற்கு விரோதமான பிதாவே, உம்முடைய விருப்பங்களுக்கு திட்டங்களுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமலே போகட்டும். பிதாவே, உம்முடைய சமாதானம் உம்முடைய அமைதி அந்த தேசத்தில் நிலவட்டும். தேசம் முழுவதும் உம்முடைய சமாதானம் பரவட்டும். தேசம் முழுவதும் உம்முடைய அமைதி பரவட்டும். தாப்பனே, கலகத்தையும் அழிவையும் உண்டு பண்ண நினைக்கிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால தடுத்து நிறுத்தப்படட்டும். பிதாவே, உம்முடைய எண்ணங்கள் நோக்கங்களை தடுக்க நினைக்கிற செயல்கள் இயேசுவின் நாமத்தினால அவமாகி போவதாக. பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். தாப்பனை, இஸ்ரவேல் மீது உம்முடைய கரமும் இருக்கட்டும். பிதாவே, உம்முடைய சமாதானமும் செழிப்பும் அந்த தேசத்தில் உண்டாகட்டும். இஸ்ரவேல் இன்னும் பலமடையட்டும், இன்னும் செழிக்கட்டும், இன்னும் பெருகட்டும், இன்னும் வளரட்டும். பிதாவே, இஸ்ரவேல் தேசத்தை நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாஹு மீது உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு இருக்கட்டும். பிதாவே, அவர் குடும்பத்தின் மீதும் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். பிதாவே, போக்கையும் மரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். அப்ரோன் நம்ம நலான் தருவேன், ப்ரோஷோ கொரோம நலான் தருவான். பிதாவை, எங்கள் இந்திய தேசத்திற்கு உம்முடைய விருப்பத்தின்படி நல்ல தலைவர்களை நீர் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு பயந்து உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஞானமான திறமையான தலைவர்களை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். துன்மார்க்கமான தலைவர்கள் தடுத்து எழும்பாதபடி நீர் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான தலைவர்கள் ஆளுகையிலிருந்து அகற்றப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவே, இஸ்ரவேல் தேசத்துக்காக வருகிறோம். உம்மை அறியாத மக்கள் தாப்பனை உம்மிடத்தில் திரும்பட்டும். துன்மார்க்கமான வழிமுறைகளை கைவிடட்டும். ஜீவிக்கிற தேவனை இறுக பற்றி கொள்ளட்டும். இயேசுவை குறித்த வெளிச்சம் அவர்களுடைய இருதயத்தில் உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். ஹalleluya to Jesus. ஹalleluya to Jesus. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட தாப்பனை நீர் எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, ஜெபிக்க பரிந்துரை செய்ய ஜாமக்காரராக செயல்பட நீர் எங்களுக்கு உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த கிறிஸ்துவின் சரீரத்தில் சபையில் பரிந்துரை ஜெபம் செய்யக்கூடியவர்களையும் ஜாமக்காரராக செயல்படக்கூடியவர்களையும் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவ மக்களின் ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya to Jesus. உங்களுடைய தேவைகளுக்காக நம்ம வார்த்தையை போதித்து முடிச்சதுக்கப்புறம் ஜெபிக்க போகிறோம். ஹalleluya, ஹalleluya to Jesus. சரி, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்முடைய ஊழியத்திற்கு காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள், இந்த ஊழியத்தை ஆதரிக்க விரும்புகிறவர்கள், உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு QR கோட் இருக்கும், ப்ளஸ் அதுக்கப்புறம் பேங்க் இன்ஃபர்மேஷன் வரும். அவைகளை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஊழியத்திற்கு காணிக்கையை அனுப்பலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் கிடையாது. இந்த வாக்குத்தத்தம் தேவ ராஜ்யத்தின் ஊழியத்தை தாங்குகிறவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். பிலிப்பியர் பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தை ஆதரிக்கும் விதத்தில் அவருக்கு பணத்தை அனுப்பினார்கள். ரைட்? அப்படி அனுப்பினதை பவுல் அப்போஸ்தலன் பெற்றுக்கொண்டு அவர்களை இந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அதே விதமாக நீங்கள் இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்போது
என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நீங்கள் உங்களுடைய திறனுக்கு தக்கதாக காணிக்கைகளை அனுப்பி ஆதரிக்கிறீர்கள். கர்த்தர் அவருடைய திராணிக்கு தக்கதாக அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். ஹல்லேலூயா. அதற்கு அவர், இயேசு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ரிக்வெஸ்ட் வருது. ஏசப்பாட்ட சீஷர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுங்க அப்படின்னு. ஏசப்பா உடனே ரிப்ளை பண்ணுறாரு பாருங்க, உடனே ஆன் த ஸ்பாட். ரைட்? ஏன்? ஏன்னா இது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. கர்த்தர் நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஜெபத்தில் நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால்தான் பதில் அப்படி இன்ஸ்டண்ட்டாக வருது. ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ஒன்றும் ஜெபிக்க தெரியாத மக்கள் கிடையாது. இவங்களாம் யூத மக்கள், வார்த்தையின் காரியங்களில் வளர்க்கப்பட்டவர்கள். இவங்க குடும்பம், சமுதாயம் எல்லாமே இந்த வார்த்தையின் அடிப்படையில் நடத்தப்படுகிற ஒரு தேசம் அது. ரைட்? வாரம் வாரம் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கெல்லாம் சர்வீஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடையாது, லென்த்தாக போகும். ரைட்? ஹல்லேலூயா. அங்கே வந்து ஜெபிப்பாங்க, வார்த்தையை வாசிப்பாங்க. ரைட்? பலவிதமான காரியங்கள் தேவ வார்த்தையின்படி செய்வாங்க. இதெல்லாம் அங்கே வந்து வாரம் வாரம் நடக்கும். மொத்தமாக அந்த சமுதாயமே தேவாலயத்துக்கு போகும். ரைட்? அப்படிப்பட்ட ஜனக்கூட்டம் இவங்களுக்கெல்லாம் ஜெபிக்க தெரியும். இருந்தாலுமே இயேசுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்குறாங்க. இயேசு ஒரு ஜெப மனிதனாக இருக்கிறார், ஜெப வீரராக இருக்கிறார். பல மணி நேரங்கள் ஜெபிக்கிறவராக இருக்கிறார், பல விதங்களில் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஜெப வாழ்க்கையை பார்க்குறாங்க, அதோடைய விளைவுகளை அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறாங்க, அவருடைய ஊழியத்திலையும் பார்க்குறாங்க. ரைட்? மகிமையான காரியங்கள் நடக்குது, அற்புதமான காரியங்கள் நடக்குது. பிரமிக்கத்தக்க ஞானம் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது. அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கிறது, கீழ்ப்படிதல் இருக்குது, தேவனோட கூட ஒரு நல்ல உறவு இருக்கிறது. எல்லாத்தையும் கரெக்டாக சீராக சிறப்பாக செய்கிறாரு. இப்படி எல்லா விதங்களையும் அவர் வாழ்க்கையை பார்க்குறாங்க, ஊழியத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது எனக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால் கேட்குறாங்க கர்த்தர்கிட்ட, கர்த்தாவே ஜெபிக்க சொல்லி கொடுங்கன்னு. ஏசப்பாவும் உடனே ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆல்ரெடி ஜெபிக்க தெரிந்திருந்தாலுமே இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போதுமே அந்த தாகம் இருக்கணும், வளரணுன்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கனி கொடுக்குறவங்கள கூட கரெக்ட் பண்ணுறாரு, ஒரு சில காரியங்களை சரி பண்ணுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் அதிகமாக கனி கொடுக்க வேண்டும் என்று. ஆல்ரெடி அன்பில் நடக்கிறவங்க அன்பில் இன்னும் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். வேதத்தில் இப்படியே போதிக்கப்படுகிறது. ஏற்கனவே விசுவாசம் இருக்குது, ஆனால் விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆல்ரெடி கொடுக்குறாங்க, ஆனால் அந்த கொடுக்குற காரியத்தில் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும், இன்னும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏற்கனவே பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆல்ரெடி தேவனை பின்பற்றுகிறவன் இன்னும் ஆழமான ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே வரணும்னு விரும்புகிறார். இதுதான் தேவ ராஜ்யத்தின் வழிமுறை. புரியுதா? அதனால் உங்களுக்கு ஜெபிக்க தெரியாமல் இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி ஜெபிக்க தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். எல்லாருமே இந்த போதனை நல்லா கேளுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது, எல்லாருமே வளர வேண்டிய அவசியம் இருக்குது. கர்த்தர் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்றைக்கு மறுபடியும் நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளின் வல்லமை, அதோடைய முக்கியத்துவத்தை குறித்து தொடர்ந்து தியானிக்க போகிறோம்.
இன்றைக்கி ஒரு குறிப்பான காரியத்தை கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். முதலாவதாக ஒரு சில வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு போகலாம். இங்கே வேதம் நமக்கு என்ன போதிக்குதுன்னு பார்த்தோம்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ பாருங்கள், நம்ம என்ன புசிக்கிறோம், இன்னொரு வகையில் சொல்லணும்னா நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் என்ன அனுபவிக்கிறோன்றது நம்முடைய வாயின் வார்த்தைகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. புரியுதா? ரைட்? மரணத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோமா இல்லை ஜீவனை அனுபவித்து கொண்டிருக்கிறோமா என்பது நம்முடைய வார்த்தைகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு ஷாக்கிங்காக இருக்கும், என்ன பிரதர் வெறும் வார்த்தையினால் என் வாழ்க்கையில் சூழ்நிலைகள்லாம் உருவாகுமா? ரைட்? ஒரு சிலருக்கு அந்த கேள்வி இருக்கலாம். ரைட்? அந்த கேள்வியை மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கான பதில் இன்றைக்கி நான் உங்களுக்கு வேதத்திலேருந்து எடுத்து காண்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்கள், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள். ரைட்? இந்த வார்த்தைகளில் பிரியப்படுகிறவர்கள், அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அதன் கனியை புசிப்பார்கள். ரைட்? நீங்கள் வார்த்தைகளை பேசுகிறீங்க, ஆனால் பேசும்போது எப்படி பேச வேண்டும்? ரைட்? யோசித்து நிதானித்து தெளிவாக ஜீவன் நன்மை ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். மரணம், சாபம், துன்மார்க்கம் இதை வாயிலிருந்து அகற்ற வேண்டும். புரியுதா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு அதிகமான பல காரியங்களை இன்றைக்கி எடுத்து காண்பிக்க போகிறேன். முதலாவது ஆதியாகமத்துக்கு போகலாம். ரைட்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். நம்ம இங்கே பார்க்குறோம், ஏன் கர்த்தர் இவ்வளோ பெரிய வல்லமையை ஏன் நம்ம நாவில் வைத்தார்? அது யோசிக்கணும் இல்லையா? ரைட்? ஜீவன் மரணம்ன்றது என்ன சாதாரண காரியமா? இதனே இன்றைக்கி நூடுல்ஸ் சாப்பிட போகிறோன்னா இல்லை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறோன்ற சாய்ஸ் ஆகுது. ரைட்? அவ்வளோ ஜீவன் மரணம்னா என்ன சும்மாவா? இன்றைக்கி முட்டை சாப்பிட போகிறோன்னா, அவிச்ச முட்டை சாப்பிட போகிறோன்னா, ஆம்லேட் சாப்பிட போகிறோன்னான்ற மாதிரி கிடையாது இல்லையா? ஜீவன் மரணன்றது பெரிய விஷயம். அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தரையே நாவல வைத்தார். ஏன்னா கர்த்தர் பாருங்கள், அவருடைய செயல்பாட்டு முறையெல்லாம் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். எல்லாருமே அதை பெற்று அனுபவிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். அதற்கான ஆக்சஸ் எல்லாருக்குமே கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் பார்க்குற பைபிளில் ஒரு சில வசனங்கள்லாம் கவனிச்சிருப்பீங்க. எவனாகிலும், ஏன் எவனாகிலும் கர்த்தர் சொல்கிறார்? ஏன்னா யாரோ ஒரு சில குரூப்புக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன்ற மாதிரி இல்லை. கர்த்தர்கிட்ட பார்த்திங்கன்னா யாருனாலும் வரலாம். அவருடைய வழிமுறையை தெரிந்து கொண்டால் யாருனாலும் ஆசீர்வதிக்கப்படலாம், யாருனாலும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். ரைட்? இன்றைக்கி ரட்சிக்கப்படுறதுக்கு யாருனாலும் வரலாம். நீங்கள் இது வரைக்கும் என்ன கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவத்தினால் நீங்கள் கரைப்படுத்தப்பட்டு இருந்தாலும், ரைட், நீங்கள் இயேசுகிட்ட வந்தீங்கன்னா அவர் உங்களை ரட்சிப்பார். உனக்கெல்லாம் ரட்சிப்பு கிடையாதுன்னு சொல்ல மாட்டார். நீங்கள் இருக்கிறதே மோசமான ஒரு ஆளை கற்பனை பண்ணி பாருங்கள். ரொம்ப கொடூரமான வக்கரமான ஒரு மனுஷனை யோசிச்சு பாருங்கள். அந்த மனுஷன் இயேசுகிட்ட வந்தாலும் அந்த மனுஷனை கர்த்தர் ரட்சிப்பார். ரட்சிப்பு என்பது எவனுக்குனாலும் யாருக்குனாலும் சரி, எவனாகிலும் வரலாம். அதே போல் தான் அந்த மற்ற ஆசீர்வாதங்களும் கூட. இந்த இவங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் கொடுப்பேன், இவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், அப்படி இல்லை கர்த்தர். நீங்கள் அவருடைய வழிமுறையை தெரிந்து கொண்டால், அவர் வைத்திருக்கிற அந்த விதிமுறைகளை நீங்கள் சரியான விதத்தில் பின்பற்றினீங்கன்னா யாருனாலும் பெற்றுக்கொள்ளலாம். யாருனாலும் சரி, எவனாகிலும். கர்த்தர் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பேசினான். அந்த வல்லமையை கர்த்தர் பாருங்கள், மலை போன்ற பிரச்சனையை அகற்றக்கூடிய வல்லமை எவனுக்குனாலும் கொடுக்கப்பட்டிருக்குது, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பிரின்சிபலை கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற விதத்தில் சரியாக அதை பயன்படுத்தினா அது யாருக்குனாலும் ஒர்க் ஆகும். புரியுதா? கர்த்தர் இந்த விதத்தில் தான் வச்சிருக்கிறார். ஏன்? இதுக்கான பதிலை நம்ம ஆதியாகமத்தில் பார்க்குறோம். தேவன் தன்னுடைய வார்த்தைகளை பேசி காரியங்களை நடப்பிக்கிறார். அவர் ஒன்றை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சார்னா வார்த்தைகளை பேசி உருவாக்குகிறார். நம்ம இதை ஆதியாகமம் முழுசாக பார்க்குறோம். இந்த சாப்டர் எடுத்து திரும்ப திரும்ப நல்லா படிங்க. ரைட்? இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை பொக்கிஷமான ஒரு சாப்டர் இது. எவ்வளவோ ஞானம் இருக்குது இதில்.
இந்த ஒத்த சாப்டரை வச்சு நீங்கள் ஒரு வருஷக்கணக்காக பேசலாம் போதனை, அவ்வளவு இருக்குது இதுக்குள்ளே. ரைட், பல சப்ஜெக்டிலேருந்து பல சப்ஜெக்ட் எடுத்து இந்த ஒத்த சாப்டரை வச்சு நீங்கள் பேசலாம். புரியுதா? இந்த வாசிங்க. அதுவும் குறிப்பாக நம்ம இன்றைக்கி தியானித்து கொண்டு இருக்குது இந்த சப்ஜெக்டு மொதல் அதிகாரத்திலே இருக்குது. கர்த்தர் இது முக்கியன்றதுனால தான் நமக்கு மொதல் அதிகாரத்திலே இதை குறித்து சொல்லிக் கொடுக்குறாரு. ரைட், பார்க்குறோம். இப்போ கர்த்தர் தான் விரும்பினவைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கும்போது எப்படி உருவாக்கினார்? வார்த்தைகளை பேசி உருவாக்கினார். இதை நம்ம பார்க்குறோம். ஒரு சில காரியங்களை மாற்ற வேண்டும் என்று நினைக்கும்போது கர்த்தர் வார்த்தைகளை பேசி மாற்றுகிறார். பூமி ஒழுங்கின்மையாக இருக்குது, வெறுமையாக இருக்குது, ரைட், இருளாக இருக்குது, அதை மாற்றணும்னு நினைக்கிறார். அதனால் என்ன பண்ணுறாரு? வெளிச்சத்தை பேசி வெளிச்சத்தை உருவாக்குகிறார். ஜீவராசிகளை பேசி உருவாக்கி ஜீவராசிகள்னால இந்த பூமியை நிரப்புறாரு. ஹல்லேலூயா. ஒழுங்கின்மையாக இருந்த இந்த கோலை, இந்த பூமியை கர்த்தர் பாருங்க ஒரு மகிமையான ஒரு பூமியாக மாற்றுகிறார். ஜீவன் நிறைந்த, ஆசீர்வாதம் நிறைந்த, நன்மை நிறைந்த ஒரு பூமியாக மாற்றுகிறார். எப்படி செஞ்சார்? வார்த்தைகளை பேசி மாற்றினார். ஒரு சில காரியங்களை அவர் நடப்பிக்கணும், சாதிக்கணும், செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி செய்கிறார். இதை நம்ம பார்க்குறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ரைட், கர்த்தர் வார்த்தைகளை பேசி வார்த்தைகளை அனுப்பி அவர் காரியங்களை நடப்பிக்கிறார், செய்து முடிக்கிறார். 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கர்த்தர் மனசில் நினச்சிருக்கிறத அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி செய்து முடிக்கிறார். யாரையாவது குணமாக்கணும்னு நினச்சார்னா வார்த்தையை அனுப்புகிறார், அந்த வார்த்தை போய் அவங்களை குணமாக்குது. யாரையாவது விடுவிக்கணும்னு நினச்சார்னா வார்த்தையை அனுப்புகிறாரு, அந்த வார்த்தை போய் அவங்கள விடுவிக்குது. யாருக்காவது ஏதாவது நன்மையை உண்டாக்கணும்னா வார்த்தையை அனுப்புகிறாரு, அந்த வார்த்தை போய் அந்த நன்மையை உண்டாக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது கர்த்தருடைய செயல்பாட்டு முறை. இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, அதே அதிகாரத்தில் கர்த்தர் 26ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் கர்த்தர் ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்லுகிறார். என்ன? மனிதனை தன்னுடைய சாயலில் தன்னுடைய ரூபத்தில் உருவாக்கியிருக்கிறார். அவரை போல அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் உருவாக்கப்பட்ட நாம் அவரை போலத்தான் செயல்பட வேண்டும். இப்போ ஒரு சிங்கக்குட்டி பார்த்தீங்கன்னா அந்த பெற்றெடுத்த அந்த தாய் தாப்பனை போல தான் அது செயல்படும். அதே மாதிரி நடக்கும், அதே மாதிரி வேட்டையாடும், அதே மாதிரி கர்ஜிக்கும். ரைட், அவங்க செய்கிறத செய்யும், அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்கிறத செய்யாமல் இருக்கிறத அதுவும் செய்யாது. இப்படி பார்த்து கற்றுக்கும் இல்லையா? இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்மளை பார்த்து கற்றுக்குறாங்க, எப்படி பேசணும், எப்படி உட்காரணும். ரைட், ஒரே தோரணையாக இருக்குது பாரு அப்படின்லாம் சொல்கிறோம். பேச்சு வழக்கு, பேசுகிற விதம், சத்தம், ரைட், எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. ரைட், அந்த மாதிரி தான் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய குடும்பமாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய சாயல் ரூபத்திலே உருவாக்கி இருக்கிறார். அவரை போல செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி உருவாக்கி இருக்கிறார். அதனால் தான் நம்ம வாயிலையும் மரணம் ஜீவனின் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த சப்ஜெக்டில் நம்ம பல ஆங்கிள் இருந்து பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் பார்க்குறோம். நம்ம நம்ம வாயின் வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படி தெரிந்து கொள்ளுதல் செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரைட், பாருங்கள், கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் நடக்காது என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அதே போல் பாருங்கள், இப்போ நம்ம தேசத்தில் இல்லை நம்ம ஊரில் நம்ம வசிக்கிற இடங்களில் என்ன நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு நிர்ணயிக்கிற வல்லமையும் நமக்கு இருக்குது. ஆவிக்குரிய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிலருக்கு தெரியாது, ஆனால் இதுதான் உண்மை. நம்ம கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளாக இந்த பூமியில் இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக, வாரிசுகளாக இந்த பூமியில் இருக்கிறோம். நாம் பிதாவுடைய வலது பார்சத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக அமர்ந்திருக்கிறோம். நமக்கு இங்கே அதிகாரம் இருக்குது.
இங்கே நம்ம ஊரில் என்ன நடக்கணும் நடக்காதுன்னு நம்மளால் நிர்ணயிக்க முடியும். ரைட்? அந்த கருத்துக்களெல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். ஆனால் என்னாச்சு, ஏன் அதை இப்போ மென்ஷன் பண்ணுறேன்னா, த சாய்ஸ் இஸ் அவர்ஸ். நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். வி கேன். இன்றைக்கி ஒரு சில பேசிக் ஃபவுண்டேஷன்ஸை பார்ப்போம். ரைட்? கவனிங்க. உபாகமம் 30ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இங்கே 15ஆம் வசனத்தை கவனிங்க. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். ஆதி காலத்தில் இருந்தேன் கர்த்தர் இப்படி தான் செயல்படுறார். ரைட்? இன்னும் அடுத்த வசனத்தையும் வாசிச்சுட்டு தொடர்ந்து தியானிப்போம். 19ஆம் வசனத்தை கவனிங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அந்த தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பை நம்ம மேலே வைக்கிறார் பாருங்க. இன்றைக்கி அநேக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் விட்ட வழி அப்படின்வாங்க. கேட்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சித்தமானால் நடக்கும் பிரதர் அப்படின்வாங்க. இன்னொன்று, நம்ம கையில் என்னங்க இருக்குது, எல்லாம் தலையிழுத்துன்னுவாங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு சொல்லுவது நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்வாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். அது ஒரு பக்கம். நிறைய தீமைகள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து விடும். ஏன்னா கர்த்தர் பொறுப்பை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இப்போ உங்கள் வீட்டை பாதுகாக்கும்படி நீங்கள் ஒரு செக்யூரிட்டியை வைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். ரைட்? அவன் கையில் துப்பாக்கியை கொடுத்து அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து இந்த வீட்டை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு. எவனாவது இந்த வீட்டை கொள்ளையடிக்க வந்தானா, இல்லை ஆட்களை ஏதாவது தீங்கு செய்ய வந்தானா நீ சுட்டு தள்ளலாம். ரைட்? நீ அவங்கள நிப்பாட்டுறதுக்கு என்னன்னாலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்குவோம். ரைட்? அங்கே இருக்கிற அந்த செக்யூரிட்டி ஆட்கள் நடக்கிறது நடக்கும். திருட்டு போனால் அது கர்த்தர் சித்தம், பாதுகாப்பாக இருந்தால் அது கர்த்தர் சித்தம். ரைட்? அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன்டா எல்லாம் கர்த்தர் சித்தம்னா உனக்கு என்னத்துக்கடா நான் சம்பளத்தை கொடுத்து உன் கையில் துப்பாக்கியை கொடுத்து உனக்கு இவ்வளோ அதிகாரத்தை கொடுத்து என்னத்துக்கடா வச்சுருக்கிறேன் கேட்பீங்கள? ரைட்? இன்றைக்கி நம்ம ஊரில் பெரிய ஒரு படையே இருக்குது நம்ம தேசத்துக்கு இல்லையா? ரைட்? மிலிட்ரி இருக்கிறாங்க, நேவல் ஃபோர்ஸஸ் இருக்கிறாங்க, ஏர்ஃபோர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ அவங்க கையிலலாம் நம்ம பெருத்த ஆயுதங்களை கொடுத்து தேசத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கொடுத்துருக்குறோம். ரைட்? அவங்க எல்லாம் கர்த்தர் விட்ட வழி. ரைட்? கர்த்தர் சித்தமானால் சத்ரு வருவான், கர்த்தர் சித்தமானால் சத்ரு தேசத்துக்குள்ளே நுழைஞ்சிருவான், கர்த்தருக்கு சித்தம்னா அவன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவான், கர்த்தர் விட்ட வழி அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவனை வேலையை விட்டு விரட்டு, இவனுக்கு இவ்வளோ ட்ரைனிங்கை கொடுத்து இவன் கையில் துப்பாக்கியை கொடுத்து இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸு, ஃப்ளைட்டு, டேங்க்கு, பாம்பு, கிரினேடு, அது இதுன்னு எல்லாத்தையும் இவ்வளோ பணத்தை செலவழித்து இவன் கையில் கொடுத்தா பார்க்க வேண்டிய வேலையை பார்க்காம கர்த்தர் விட்ட வழின்னு சொல்கிறான் அப்படின்னு திட்டுவோமா மாட்டோமா? வேலையை விட்டு விரட்டியே விட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் பாருங்கள், பொறுப்பை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. எது நம்ம வாழ்க்கைக்குள்ளே நுழையணும், எது நுழையக்கூடாதுன்னு நிர்ணயிக்க வேண்டிய பொறுப்பை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். புரியுதா? அல்லேலூயா. இந்த பொறுப்பை புரிஞ்சுக்கிறது முக்கியம். இந்த பொறுப்பை புரிஞ்சுக்கிறவங்க தான் தொடர்ச்சியான ஒரு வெற்றி வாழ்வை வாழ முடியும். ரைட்? இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாத இல்லை இந்த பொறுப்பை செயல்படுத்தாத ஆட்கள் வாழ்க்கையில் என்னன்னாலும் நடக்கும். ஏன்னா அவங்க தங்களுடைய பொறுப்பை கைவிட்டுட்டதுனால, அதை செய்யாமல் இருக்கிறதுனால பிசாசு நினச்ச நேரம் அடிப்பான். அவன் அடிக்க வரும்போது இவங்க தடுக்கவும் மாட்டாங்க, சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவனுக்கு வசதியாக போச்சு, நல்லா உள்ளே வெளுன்னு வெளுத்துட்டு போயிடுவான். புரியுதா? அல்லேலூயா. தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடைய கையில் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்த வேண்டும். மரணம்னா உனக்கு இங்கே இடம் கிடையாது, ஓடிப்போன்னு விரட்டணும். சாபத்தை எதிர்த்து நிற்க வேண்டும், அழிவை தீமையை எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த பொறுப்பு இருக்குது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் பாவ சோதனை வருது. பாவ சோதனை வரும்போது கர்த்தருக்கு சித்தமானா நான் பாவம் செய்வேன், கர்த்தருக்கு சித்தமானா செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவீங்க. என்ன செய்வீங்க நீங்கள்? பாவ சோதனை வரும்போது செய்ய மாட்டேன்,
இயேசு நாமத்தில் பிசாசே ஓடிப்போ. கர்த்தர் வார்த்தை இப்படி சொல்லியிருக்குது, கர்த்தருக்கு விரோதமாக செய்ய மாட்டேன்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. இப்போ பேங்க்கை கொள்ளையடி அப்படின்னு ஒரு சோதனை வருதுன்னு வச்சுக்குவோம், பேச்சுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானா நடக்கட்டும், கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருக்கீங்க, பாஸை ஓங்கி அறையலாம்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்குவோம். கர்த்தருக்கு சித்தமானா நடக்கட்டும் அறையிறேன் அப்படின்னுவீங்களா? செய்ய மாட்டேங்க, அதெல்லாம் செய்ய மாட்டேன், வேலை போயிடும். தெரியுதுல, அந்த அறிவின்படி, அந்த ஞானத்தின்படி, அந்த 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 சோதனையை, அந்த விருப்பத்தை நிராகரிக்கிறீங்களே, அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பொறுப்பை சரியான விதத்தில் செயல்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. தேவ வார்த்தையின்படி எது நன்மை, எது ஆசீர்வாதம், எது சாபம், எது மரணம், எது ஜீவன், எது தீமை அப்படின்னு கற்றுக்கொண்டு அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். புரியுதா? ஹல்லேலூயா. சும்மா நடக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது இல்லை, எல்லாமே நல்லது தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக போதிக்குது. இது நல்லது, இது ஆசீர்வாதம், இது ஜீவன், இதெல்லாம் சாபம், மரணம், தீமை, தெளிவாக நமக்கு போதிக்குது. கர்த்தரே சொல்கிற, ரெண்டையும் முன்னாடி வச்சிருக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள், நன்மையை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். ஹல்லேலூயா. எதை சூஸ் பண்ணணும்னு க்ளூ வேறு கொடுக்குறாரு கர்த்தர், ஹிண்ட்டு. ஹல்லேலூயா. இதெல்லாம் தெரிந்து கொள், அதெல்லாம் உனக்கு வேண்டாம். புரியுதா? அதுதான் போதனை அங்கே. அப்போது நான் தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அதே போல் தான் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நீதிமொழிகள் 18 என்ன போட்டிருக்குது? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ பாருங்கள், நம்முடைய வார்த்தைகள் மூலமாக அநேக தெரிந்து கொள்ளுதலை நாம் செய்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் மூலமாக ஜீவனை தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் மூலமாக மரணத்தை சில சமயம் தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் மூலமாக ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக சாபத்தை தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நன்மைகளை தெரிந்து கொள்கிறோம். சில சமயம் நம்ம வார்த்தைகள் மூலமாக தீமையை தெரிந்து கொள்கிறோம். அநேக தெரிந்து கொள்ளுதல் நம்முடைய நாவை பயன்படுத்தி தான் செய்கிறோம். இப்போ நீங்கள் நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கொண்டீங்க? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டீங்க, இயேசுவை விசுவாசிச்சிங்க, அப்புறம் உங்கள் வாயை திறந்து இயேசு என்னுடைய கர்த்தர் என்று சொல்லி இயேசுவை உங்களுடைய சொந்த கர்த்தராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள் இல்லையா? அந்த தெரிந்து கொள்ளுதலை நம்ம எப்படி செஞ்சோம்? நம்முடைய நாவின் வார்த்தைகளை பயன்படுத்தி தானே செஞ்சோம். இப்போ ஜெபம் என்பது பாருங்க, அநேக நேரத்தில் தெரிந்து கொள்ளுதல். ஜெபத்தை இப்படி பார்க்க கற்றுக்கொள்ளணும். ஒரு நன்மையை விரும்புகிறேன், அந்த நன்மை எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், அந்த நன்மையை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். தெரிந்து கொண்டு அதை ஜெபத்தில் சொல்கிறேன், கர்த்தாவே இந்த நன்மை எனக்கு வேணும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், இந்த ஜீவனுக்கு அடுத்த இந்த காரியம் எனக்கு வேணும் அப்படின்னு விரும்பி அதை தெரிந்து கொண்டு அதை ஜெபித்து பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ தீமை, சாபம், மரணம் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த சாபமான இந்த காரியம் அகற்றப்பட வேண்டும், மரணத்திற்கு அடுத்த இந்த காரியம் இது அகற்றப்பட வேண்டும், தீமைக்கு அடுத்த இந்த காரியம் இது அகற்றப்பட வேண்டும், இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் ஜெபத்தின் மூலமாக என் வார்த்தைகளை பயன்படுத்தி இது வேண்டாம் நிராகரிக்கிறேன் இல்லையா? ஹல்லேலூயா. ஜீவனையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் அரவணைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மரணம், சாபம், தீமையை நிராகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பிசாசை விரட்டுறோம். ஏன்? பிசாசு தீய சக்தி, தீமையை உண்டு பண்ணுகிறவன், அழிவை உண்டு பண்ணுகிறவன், நாசத்தை உண்டு பண்ணுகிறவன்.
அதனால் நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்தி, இயேசு கொடுத்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அதை நம்ம விரட்டுறோம் இல்லையா? பிசாசின் கிரியைகளை கட்டுகிறோம் இல்லையா? அப்போ பாருங்கள், இந்த தெரிந்து கொள்ளுதலை நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம செய்கிறோம். அந்த தெரிந்து கொள்ளுதலில் ஒரு முக்கியமான பகுதி ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய நாவு, நம்முடைய வார்த்தைகளின் வல்லமை, ஜெபம், இதுக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்குது. தெரிந்து கொள்ளுதல் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்ட காரியங்கள் பாருங்கள். இதெல்லாம் பிரிக்க முடியாது உங்களால். எல்லாம் ஒரே பேக்கேஜ். சரி, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கவனிங்க. இங்கே 18 வாசிப்போம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி, இது வந்து ஒரு இரத்த உடன்படிக்கை. அங்கே வந்து மிருகங்கள்லாம் பலி கொடுக்கப்பட்டு அந்த மிருகங்களின் இரத்தத்தின் அடிப்படையில் இங்கே வந்து கர்த்தர் ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணார். உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவங்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளது கேனியரும் தென்கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெருசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஆச்சு, முடிஞ்சிச்சு. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அதை ஆல்ரெடி கொடுத்துட்டார். அவன் இன்னும் பிறக்கலை, ஆனால் அவன் பேரில் ஆல்ரெடி நிலம் வந்து கர்த்தர் பதிவு பண்ணி வச்சுட்டார். கர்த்தர் பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்ச காரியம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பைபிளில் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், உலக தோற்றத்துக்கு முன்பே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், இயேசுவின் மூலமாக தெரிந்து கொண்டார், ரைட் அப்படின்னு பார்க்குறோம். சிலுவையில் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்காக கர்த்தர் செஞ்சு முடிச்சிருக்கிறார் இல்லையா, மீட்பின் கிரியைகள். ரைட், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்காக சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இயேசுவுக்குள்ளாக நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் கர்த்தர் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிறார். ரைட், அந்த மாதிரி தான் இங்கேயும் அந்த இஸ்ரவேல் சந்ததி இன்னும் பிறக்கவே இல்லை. இன்னும் அவங்க பிறக்கிறதுக்கு இன்னும் பல 100 ஆண்டுகள் இருக்குது. இந்த காரியம் நிறைவேற போகிறதுக்கு இன்னும் பல 100 ஆண்டுகள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்கிறார், இங்கேயே உனக்கு கொடுத்தேன், அது உன்னோடது அப்படின்றார். ரைட், இது வந்து பாருங்கள், ஆபிரகாமா கேட்டு வாங்கினது கூட கிடையாது. கர்த்தராக விரும்பி அவர் ஆபிரகாமுக்கு தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி அவர் ஆபிரகாமை கன்வின்ஸ் பண்ணி அவனை இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் வலியுறுத்துகிறார். கர்த்தர் தான் இந்த உடன்படிக்கையின் ஐடியாவே கொடுக்குறார் ஆபிரகாமுக்கு. இது கர்த்தருடைய சித்தமாக விருப்பமாக இருக்கிறது. ஆதியாகமத்தை படித்து பார்த்திங்கன்னா நல்லா வழங்கும். இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம்கிட்ட மட்டும் இல்லை, கர்த்தர் ஈசாக்கிட்ட இதை குறித்து பேசுகிறாரு, யாக்கோபிட்ட பேசுகிறாரு, ரைட், பிற்காலத்தில் யோசேப்பு இதை குறித்து பேசுகிறாரு. ரைட், இப்படி பல தலைமுறையினராக கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை விசுவாசித்திருக்கிறார்கள் யூத மக்கள். ரைட், ஆபிரகாமுடைய குடும்பத்தார். இப்போ அவங்க வளர்ந்து பெரிய ஜாதி ஆகிட்டாங்க, பெரிய தேசம் ஆகிட்டாங்க. இப்போ கானான் தேசத்துக்குள்ளே நுழைய போகிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த உடனே நமக்கு தெரியும், 12 வேவு பார்க்குற ஆட்களை அவங்க அனுப்புகிறாங்க. அனுப்புனவங்க வந்து பாருங்கள், போய் அங்கே பார்க்க வேண்டிய வேலையை பார்த்துட்டு மேப்பு மாதிரி ஒன்று போட்டு கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு சும்மா இருந்துருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரைட், போய் இது நம்மளால் முடியாது. அதில் 10 பேர், காலேபு மாத்திரம் யோசுவா, இவங்க 2 பேரை தவிர்த்து மிச்ச 10 பேரும் பார்த்திங்கன்னா நம்மளால் முடியாது, அந்த தேசத்தை அடைய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது, நமக்கு திராணி கிடையாது, அவங்க நம்மளை காட்டிலும் பலவான்கள், என்ன சோவரெல்லாம் வான அளவுக்கு இருக்குது, பெரிய சேனையெல்லாம் அங்கே இருக்குது, 10ஆவதுக்கு அரக்கர்கள்லாம் இருக்கிறாங்க, நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலுடைய மனதை அவர்கள் வந்து கலங்க பண்ணுறாங்க. இந்த இஸ்ரவேல் மக்களும் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையும் விசுவாசமும் நம்பிக்கையும் அவங்க இருதயத்தில் நிரப்பப்படாமல் இருந்ததுனால ஈஸியாக அந்த வார்த்தைகள்னால அலைக்கழிக்கப்படுறாங்க. அதே காரியத்தை தான் காலேபு பார்த்தா, யோசுவா பார்த்தார். ஆனால் அவங்க 2 பேர் இருதயம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை நினச்சி பார்த்து
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை இருதயத்தில் நிரப்பி, கர்த்தரை குறித்த அந்த சிந்தனை, கர்த்தருடைய மேன்மையை குறித்த அந்த சிந்தனை, கர்த்தருடைய அன்பு, இரக்கம், வல்லமை, கர்த்தருடைய உண்மை, இப்படிப்பட்ட காரியங்களை தங்களுடைய இருதயத்தில் நிரப்பி வச்சுருந்ததுனால அதே காரியத்தை பார்த்தாலும் அவங்க அலைக்கழிக்கப்படலை. அவங்க மனம் உருகி போல, அவங்களுடைய மனம் கலங்கி போல. ஆனால் இந்த மற்றவங்களாம் பாருங்கள், இருதயத்தை வெறுமையாக வச்சுருக்கிறாங்க. அதனால் இப்படி ஒரு 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 பயமுறுத்தக்கூடிய ஒரு சங்கதி அவங்க காதில் விழுந்த உடனே அப்படியே டிஸ்கரேஜ் ஆகிட்டாங்க. பயத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க, அவ்விசுவாசத்துக்கு இடம் கொடுத்துட்டு அங்கே நிப்பாட்டில் பாருங்கள், ஒரு சில காரியத்தை பேசுகிறார்கள். அதை கொஞ்சம் பார்ப்போம். இங்கே 8ஆம் வசனத்தை கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம், இது எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம், உபாமம் சொன்னேன்னு நினைக்கிறேன். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும், ரைட், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம். எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறாங்க பாருங்க. தொடர்ந்து கவனிங்க. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண் ஜாதிகளையும் பிள்ளைகளையும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? கர்த்தர் இவங்களை ஏன் கூட்டிகிட்டு வந்தாங்கன்றதுக்கு காரணத்தையே மாற்றிட்டாங்க பாருங்க. எங்களை சாகடிக்க கர்த்தர் இங்கே கூட்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க. எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள். எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க, வாழ்க்கை கசப்பாக இருந்தது, எதிர்காலமே இல்லை, நாய் அடிக்கிற மாதிரி அடித்தாங்க, கொடுமைப்படுத்தினாங்க, பிள்ளைகளை கொன்னுகிட்டு இருந்தாங்க. இவங்க ஜாதியாக அழிஞ்சு போயிருக்கும். இந்த எபிரேயர்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஆபிரகாம் சந்ததின்னு ஒன்று இருக்குது, இஸ்ரவேலர்னு ஒரு கூட்டம் இருந்தாங்கன்றதே மறந்து போகும் விதமாக அவங்க மொத்தமாக அழிச்சிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம்னு சொல்கிறாங்க. எவ்வளவு கடினமான வார்த்தைகளை கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறாங்க பாருங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார்? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கவனிங்க. 8ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்களை, அதாவது இஸ்ரவேலரை, எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபுசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கர்த்தர் இங்கே அவர் இறங்கி வந்தது காரணத்தை சொல்கிறார். ஒன்று, அவங்களை எகிப்து கையிலேருந்து விடுதலையாக்கணும். 2வது, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி கொடுத்த அந்த தேசத்துக்கு, ரைட், அந்த நலமான பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இறங்கி வந்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் எங்களை சாகடிக்க கூட்டு வந்தாருன்றாங்க. ரைட், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்கு அந்த தேசத்தை பெற்றுக் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ரைட், நான் ஏற்கனவே கர்த்தர் தன்னுடைய வல்லமையை நிரூபித்து காமிச்சிருக்கிறார். இவங்களுக்கு அன்பையும் இரக்கத்தையும் நிரூபித்து காமிச்சிருக்கிறாரு. பல நூறாண்டுகளுக்கு முன்பாக செய்து கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை மனசில் வச்சு இறங்கி இவங்களுக்காக யுத்தம் பண்ணி இவங்களை விடுதலை பண்ணி வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய உண்மையும் அவர் நிரூபித்து காண்பித்திருக்கிறார். இவங்க வழியில் இவங்களுக்கு எந்த தேசமும் பார்க்காத விதத்தில் கடலை பிரிச்சார், வானத்திலிருந்து தூதர்களின் உணவை கொடுக்குறாரு, கற்பாறையிலேருந்து ஆறுகளை வனாந்திரத்தில் ஓட செஞ்சுருக்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்துவிட்டு என்னை சாகடிக்க கூட்டு வந்தாருன்னு சொன்னால் எவ்வளவு இருக்கணும்? அவங்க பேசின வார்த்தையில் நீங்கள் என்ன வார்த்தைகள்னு சொல்லுவீங்க? ஜீவனுக்கு அடுத்த வார்த்தையா? அது ஆசீர்வாதத்திற்கு அடுத்த வார்த்தையா? ரைட், மரணத்தின் வார்த்தை, சாபத்தின் வார்த்தை இல்லையா, தீமையின் வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறாங்க. கர்த்தர் இதை கேட்டுட்டு அவர் என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் கவனிங்க. 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ரைட், ஹல்லேலூயா டு ஜீசஸ். 14ஆம் வேண்டாம், 28ஆம் வசனத்துக்கு போங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இல்லை, 27லேருந்தே வாசிப்போம். எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை, கர்த்தர் என்னன்னு சொல்கிறார்? இவங்கள பொல்லாத சபையார்னு சொல்கிறாரு. எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்ததை கேட்டேன். இன்னொரு வாயில சொன்னால் அவங்க பேசின வார்த்தைகளை நான் கேட்டேன்றார். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் கவனிங்க, நல்ல ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் சொல்லுங்கள், சொன்ன
சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கவனிங்க, இந்த மக்கள் தங்களுடைய வார்த்தைகளால தங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை நிர்ணயித்தார்கள். யோசுவாவும் காலேபும் தங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகுது என்பதை நிர்ணயித்தார்கள். மற்ற இஸ்ரவேல் ஜனமும் தங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகுது என்பதை நிர்ணயித்தார்கள். கர்த்தர் 2 பேருக்குமே அவர்களுடைய வார்த்தையின்படி செய்தார். காலேபும் யோசுவாவும் தங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தி ஜீவனை தெரிந்து கொண்டார்கள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டார்கள். சொல்றாங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நம்ம ஜெயிக்கலாம், அந்த தேசத்தை சுலபமாக கைப்பற்றலாம், இப்பயே கிளம்பலாம் அப்படின்றாங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவர்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனம் கர்த்தர் எங்களை சாகடிக்க கூட்டு வந்தாருன்னாங்க, வனாந்தரத்தில் சாகடிக்க கூட்டு வந்திருக்கிறாரு. நாங்கள் அவர்கள் சொன்ன பிரகாரமே வனாந்தரத்தில் செத்து மடிந்தார்கள். நம்மளால் முடியாது, இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னாங்க. அவங்க சொன்ன பிரகாரமே அந்த தேசத்துக்குள்ள அவங்க நுழையவில்லை. உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், உங்களால் கர்த்தர் செய்ய நினைக்கிற எல்லாத்தையும்லாம் உங்கள் வார்த்தையினால் கட்டுப்படுத்தலாம் முடியாது, ரைட்? ஆனால் உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், உங்கள் சொந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் நிர்ணயிக்கலாம். கர்த்தர் என்ன விரும்பினார்? அவங்க அந்த தேசத்துக்குள்ளே நுழைஞ்சு நல்லா இருக்கணும்னு விரும்பினார். ஆனால் இவங்க என்னென்னு சொல்கிறாங்க, எங்களால் நுழைய முடியாது, நாங்கள் இங்கே சாக போகிறோம்னாங்க. எது நடந்துச்சு அவங்க வாழ்க்கையில்? ஏன்னா அவங்க வாழ்க்கையில் மரணத்தையும் ஜீவனையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அதிகாரம் அவங்க வாயில் வச்சிருந்தார் கர்த்தர். அவங்க கர்த்தரை குறித்த அந்த அறிவு, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய உண்மை, அன்பு, இதெல்லாம் நிராகரிச்சுட்டு அதெல்லாம் யோசிக்காமல் தங்கள் வாயை திறந்து மரணத்தை தெரிந்து கொண்டார்கள். கர்த்தர் பண்ண உடன்படிக்கையெல்லாம் பேசலை, அதையெல்லாம் வாயில் வைக்கல, அதை குறித்து யோசிக்கலை. அதுக்கு பதிலாக எதை தெரிந்து கொண்டார்கள்? சாவையும் மரணத்தையும் தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் சொன்னபடியே அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு. புரியுதா? அதனால தான் நம்ம வார்த்தைகளில், நம்ம வாயிலிருந்து என்ன பேசுகிறோன்றதில் கவனம் இருக்க வேண்டும். கர்த்தர்கிட்ட உதவி கேட்டு நல்ல வசனத்தை வாசித்து வசனத்தால் உங்கள் இருதயத்தை நிரப்பணும். நீங்கள் 2 காரியம் செய்யணும். உங்கள் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணணும்னா, ஒரு பக்கம் வசனத்தை எடுத்து உள்ளே நிரப்பணும் இருதயத்தில், இன்னொரு பக்கம் கர்த்தர்கிட்ட உதவி கேட்கணும். கர்த்தாவை வாங்கி பூட்டு வைங்க, எப்படி சரியாக பேசணும், ஞானமாக பேசணும்னு சொல்லி கொடுங்க, கண்டதையும் பேசாமல் இருக்க எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்லாம் கேட்கணும். இது 2ஐயும் செய்யணும். திரும்ப என்ன செய்யணும்? ஒரு பக்கம் வார்த்தையால் இருதயத்தை நிரப்பணும், இன்னொரு பக்கம் கர்த்தர்கிட்ட ஜெபிச்சு உதவி கேட்கணும். வாயை கட்டுப்படுத்துவதற்கு, ஜீவன், ஆசீர்வாதம், நன்மையை தெரிந்து கொள்வதற்கு, சாபம், மரணம், தீமையை நிராகரிப்பதற்கு கர்த்தரிடத்துலேருந்து உதவி கேட்டு சரியாக பேச கற்றுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிப்போமா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் எங்களோடு கூட இருந்து நாங்கள் சரியான விதத்தில் பேச எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜீவன், நன்மை, ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள, தீமை, சாபம், மரணத்தை நிராகரிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்களுடைய வாயில இவ்வளவு பெரிய வல்லமையை வைத்திருக்கிறீர், இதை ஞானமான விதத்தில் பயன்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை தெரிந்து கொண்டு அவைகளை பேச நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விருப்பங்கள், திட்டங்கள், ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்களை தெரிந்து கொண்டு பேச எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம்.
தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வருகிறேன். பிதாவை, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி அவர்களை குணமாக்கும் என்று ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் அவருடைய சரீரத்தில் பாயட்டும். எல்லாவித வலி, வேதனைகள், வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் உடைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுமைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சங்கிலிகள் அறுந்து போகட்டும். ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால எல்லா நுகங்களும் முறிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால மக்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். தாப்பனே, பாவ துன்மார்க்கமான பாவ பழக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால உடைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால அந்த பாவ பழக்க வழக்கங்கள் இவர்களை விட்டு நீங்கி போவதாக. பிதாவே, மக்களுக்கு உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும், உம்முடைய பலன் உண்டாகட்டும், உம்முடைய ஆறுதல் உண்டாகட்டும். தாப்பனை, ஒவ்வொருவரையும் நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும் இவர்கள் குடும்பத்தார் மீதும் இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். பிதாவே, உம்முடைய கரத்தில் பிரயோஜனமான கருவியிலாக இவர்கள் செயல்படட்டும். பிதாவே, ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்க. ஜெபிக்க போதித்து சரியான விதத்தில் ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. பிதாவே, உம்முடைய கரத்தில் வல்லமையான பாத்திரங்களாக செயல்பட உதவி செய்யுங்க. பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனையை, இந்த வீடியோ, இந்த லிங்கை உங்கள் குடும்பத்தார், உற்ற உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் அனுப்பிச்சு வைங்க. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.